ஹே கைஸ், வெல்கம் டு கனி வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சாரி எப்படி ஓர் அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். சாரி ஓர் அடிக்கிறது நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல வந்து எப்படி ஓர் அடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க நார்மலா ஓர் அடிக்கிற மாதிரி ஓர் அடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும், பேக் சைடு வந்து பேக்லயே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் நீங்க ஓர் அடிச்சுக்கணும். ஓர் அடிச்சது பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு பேக்லயே இருக்க மாதிரி ஃப்ரண்ட் நம்மள பார்த்த மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிறேன். நீங்க வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 இன்ச்சஸ் வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த ஓரத்துல வந்து தையல் விட போறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம ஓரம் அடிக்க போறோம். இந்த ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே ஒரு தையல் போட போறோம். 5ஆம் நம்பர் தையல் விட்டுக்கோங்க. நம்ம இது லாஸ்டா பிரிக்க போறோம், அதுக்காக தான். ஸோ இதோட சென்டர்ல, அதாவது ஆல்ரெடி நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட சென்டர்ல பார்த்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 5ஆம் நம்பர் தையல் விட்டு எடுத்துக்கணும். என்னோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்றேன். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு என்னோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னருக்கு நான் அதை வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்னோட ரைட் சைட்ல 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 4 மார்க் பண்ணும். 4, 8, 12 அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வரணும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோட லெஃப்ட் சைட், இந்த லெஃப்ட் சைட்ல மார்க் பண்ணிருக்கேன் 2 இன்ச்சஸ். இந்த 2 இன்ச்சஸ்க்கு அப்புறமா 4 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் டு ரைட் நம்ம அந்த மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கிராஸா வந்து லைன் டிரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், முக்கோண ஷேப் தெரியுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய டிசைன் வந்து ஃபினிஷிங் வந்து இப்படிதான் இருக்கும். பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் தெரியுற மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். இல்லை எனக்கு நார்மலாவே வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால நான் அப்படி கிராஸா வளைச்சு கூட நான் ஸ்டிச் போடுவேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க லைன் டிரா பண்ணாமே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி லைன் டிரா பண்ணியே போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டா வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க இந்த லைன் டிரா பண்ணிருக்க மேலேயே தையல் விட்டுட்டு வரும்பொழுது நீங்க இந்த இடத்துலதான் நீங்க ஸ்டாப் பண்ணி பெண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த சைடு கொண்டு வந்துடக்கூடாது, தெரியுதுங்களா. இதோட ஸ்டாப் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஊசி உள்ள இறக்கி இந்த சைடு கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல வந்து டச் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஊசி உள்ள இறக்கிடணும். இந்த சைடு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இதோட நிறுத்திக்கணும், சரிங்களா. இதோட நிறுத்திக்கணும். இந்த சைடை வந்து தையல் வரக்கூடாது, சரிங்களா. இப்படி இதோட நிறுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கார்னர் ஷேப்ல வந்து அடிக்கும் போது தையல் வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு நீங்க ரஃபா ஒரு 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அந்த லைன்லயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்க தையல் போட்டுட்டே வரணும். இப்ப வந்து நார்மலா 3ஆம் நம்பர் தையலுக்கு மாத்திக்கோங்க. 5ஆம் நம்பர் தையல் அடிக்காதீங்க. ஞாபகமா 5ஆம் நம்பர் தையல இருந்து 3 அப்படின்னு ஒரு 3 அந்த மாதிரி நீங்க தையல் மாத்திக்கிட்டு தான் தையல் போடணும். தேவையான இடத்துல நாமளே வந்து ஸ்பீடா தான் வச்சிருப்போம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்கெங்க ஃபாஸ்டா வைக்கணுமோ அங்கங்க ஃபாஸ்டா தான் இங்கிருந்து மூவ் ஆகும். இதே மாதிரிதான். ஸோ இந்த பெண்ட் வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வரைக்கும் தான் இருக்கணும். பெண்ட் வரும்போது ஊசியை வந்து நம்ம உள்ள இறக்கிட்டு குதிரைக்காலை தூக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஷேப்புக்கு நம்ம இந்த சாரியை வந்து திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் குதிரைக்காலை இறக்கிட்டு தான் மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த பெண்ட், இந்த கார்னர் வரும்போது மட்டும் நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணி நீங்க அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்க, தேவையான இடத்துல பாஸ் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் ஃபாஸ்டாவும் ஸ்கிப்போ பண்ணவே வேண்டாம், சரிங்களா. ஸோ எண்டிங் வந்துட்டோம். லாஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் வந்து போட்டுட்டு இருக்கு. லாஸ்டா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஏன்னா அதோட அந்த ஷேப் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால. ஸோ ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் நேரா ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டிச்சிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப் வரதுக்காக இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணணும். இப்ப நான் காட்டுறேன் பாத்தீங்களா. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ற ப்ராசஸ் தான். எப்படி கட் பண்ணணும்னு பாருங்க. இந்த முக்கோணத்துல ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, தெரியுதா. ஒரு 1/4 இன்ச்சு இருக்க மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும்.
அடுத்த முக்கோணத்துலயும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி நீங்க எடுத்துக்கணும். கரெக்டா அந்த தையல்ல இருந்து 1/4 இன்ச் விடணும். தையல்ல நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பினிஷிங் நல்லா இருக்காது. சோ கவனமா தையல் மேல எந்த ஒரு கட்டும் வந்து பண்ணாம கரெக்டா பொறுமையா பண்ணுங்க. ஃபைனல் வந்துட்டோம். ஃபைனல் கட்டு. ஸோ அழகா பாருங்க 1/4 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டு நம்ம அப்படியே கட் பண்ணணும். சூப்பருங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5ஆம் நம்பர் தையல் நம்ம போட்டோம் இல்லைங்களா, நான் லாஸ்டா சொன்னேன் இல்லையா பிரிக்கணும்னு, அதை பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம நாட்ச் போடணும். எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம அந்த 5ஆம் நம்பர் தையலை பிரிச்சுட்டு இப்ப கொஞ்சம் அதை நம்ம திருப்ப போறோம். திருப்பும் போது என்ன ஆகும்னா அந்த பெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர் ஷேப் பெண்ட் பண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஷார்ப் பெண்ட் நமக்கு தெரியும். இந்த நாட்ச் போடும்போது டைலர் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நெக் டிசைன்லாம் வந்துட்டு போடும்போது கண்டிப்பா நாட்ச் போட்டு தான் திருப்புவோம். நம்மளோட நெக் அப்பதான் அழகா உட்காரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நாட்ச் போடுவோம். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். அந்த பெண்ட் வர இடத்துலலாம் நம்ம கரெக்டா நாட்ச் போடணும். நாட்ச் போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. இப்ப இந்த 5ஆம் நம்பர் தையல் என்ன பண்றோம்னா பிரிச்சிடறோம். ஓகேங்களா? இந்த 5ஆம் நம்பர் தையல இப்ப பிரிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எடுத்துட்டாலே போதும், அது அப்படியே கல்லுங்க எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த 5ஆம் நம்பர் தையல் போட்டது. எல்லாம் பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த முக்கோண ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த முக்கோண ஷேப்ல உள்ள விட்டீங்கன்னா கை போகுது பாத்தீங்களா என்னோட விரல. சோ அதை அப்படியே என்ன பண்ணணும்னா திருப்பி விடணும். அவ்வளவுதான். சோ எல்லாமே வந்துட்டு எல்லா முக்கோண ஷேப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பிக்கணும். பாருங்க அந்த கார்னர்ல இருக்கிற அந்த எட்ஜஸ்லாம் நம்ம நல்லா ஊசி வச்சு கூட நல்லா திருப்பிக்கணும். ரொம்ப ஷார்ப்பா ஏதாவது உள்ள விட்டீங்கன்னா ஓட்ட விழுந்துடும் சரிங்களா, அதனால பார்த்து கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. பாருங்க நம்மளோட ஃபைனல் லுக். நம்ம நார்மலா ஓரடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கும் நல்லா உங்களுக்கு சூப்பரா வித்தியாசம் தெரியும். இப்ப நான் காமிச்சிருக்க மாதிரி லாஸ்டா ஃபைனலா ஒரு எட்ஜ் தையல் மட்டும் போட்டுறோம். இப்ப நான் காமிச்ச இடத்துல எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். போட்டுட்டோம்னா நமக்கு நல்ல ஸ்டிப்பா அந்த கார்னர் ஷேப் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம வந்து சொருகும் போது அழகா நீட்டா ஃபினிஷிங் நல்லா அழகா தெரியும். ஸோ எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல நீட் நிறுத்தி கரெக்டா அப்படியே எட்ஜ் தையல் போட்டுட்டே வரணும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வரணும். கரெக்டா அந்த கார்னர்லாம் வரும்போது பொறுமையா வளைச்சி திருப்பி அடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸும் கூட நல்லாவே. கார்னர் வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு. ஸோ அவ்வளவே தான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளவே தாங்க. சூப்பரா வந்துச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்மளுடைய ஃபைனல் லுக் இப்படிதான் இருக்கும். நார்மலா நம்ம ஓரடிக்கிறதுக்கும் இதுக்கும் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். எங்க பாப்பா பின்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.